முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா 7 மற்றும் 8க்கு அதிபன். அதாவது கலத்திர ஸ்தானாதிபதியும் அவன் தான், அஷ்டமாதிபதியும் அவன் தான். அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் அப்படின்போது ஒத்த வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா கர்ம பலன்களை அனுபவிக்கும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப ராசி அன்பர்கள் பொதுவாக வந்து கருத்து வேறுபாடு விட்டு கொடுத்து போகிறவங்க, கடினமாக பேசக்கூடியவங்க கிடையாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அப்படிலாம் தோணும். எல்லாமே நல்லது தான், ஓகேங்களா, பெருசாக கவலைப்பட வேண்டாம். ஆனால் சொத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செவ்வாய் பகவான் இருக்கார் இல்லைங்களா. செவ்வாய் பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா 5 மற்றும் 10க்கு அதிபன். பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், அதுக்கும் அவன் தான் அதிபன். அதே மாதிரி 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானம், அதுக்கும் அவன் தான் அதிபன். அஷ்டமஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் புதன் இருக்கார். புதனை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் பாவத்துக்கு அதிபன், அதாவது 12 மற்றும் 3க்கு அதிபன். அப்போ இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இவன் வந்து 8ஆம் பாவத்தில் உட்காந்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனநிலை, உங்களோட மைண்ட் வந்து பாருங்கள் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். திடீர்னு எக்ஸாஷன் ஆவீங்க, திடீர்னு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆவீங்க, ஸ்ட்ரெஸ் நோக்கி போவீங்க, இதெல்லாம் வரும். டிப்ரெஷன் நோக்கி போவீங்க, இதெல்லாம் வரும். திடீர் மாற்றங்கள், 8ஆம் பாவத்தில் கிரகங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திடீர் மாற்றங்கள், திடீர் நிகழ்வுகள், அந்த மாதிரி திடீர் நிறைய விஷயம் நடக்கும். இது நல்லதாக நடக்குமா கெட்டதாக நடக்குமா அப்படின்னா நம்ம ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 5 கிரக சேர்க்கை, பஞ்ச கிரக யோகம். இந்த பஞ்ச கிரக யோகம் அப்படின்றது எல்லா ராசிகளுக்குமே இருக்குங்க. இது வந்து பாருங்கள் 5 கிரகங்கள் எந்த ராசியில் வந்து சேர்றாங்க அப்படின்னா கும்பத்தில். ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு நாள் கும்பத்தில் வந்து இணைகிறாங்க, ஒவ்வொரு நாள் கும்பத்தை விட்டு வெளியே போகிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சுக்கிர பகவான் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் கும்பத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். புதன் பகவான் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் கும்பத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். சூரிய பகவான் பிப்ரவரி மாதம் 13லேருந்து மார்ச் 15 வரைக்கும். அதே மாதிரி பாருங்கள் செவ்வாய் பகவான் பிப்ரவரி மாதம் 23லேருந்து ஏப்ரல் 2 வரைக்குமே இருக்கார். சனி பகவான் 6/3/2026 வரைக்கும் கும்பத்தில் இருக்கார். இப்போ இந்த 5 கிரகங்களும் கும்பத்தில் இணையிறது அப்படின்றது பஞ்ச கிரக யோகம் அப்படிம்பாங்க. இது வந்து பாருங்க திருப்பி இந்த மாதிரி வரணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு சனி பகவான் கும்பத்தில் வர்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 29 ஆண்டு காலங்கள் எடுக்கும். அப்ராக்சிமேட்லி 30 வருஷம் ஆகும். என்னங்க குழப்புறீங்க, சனி பகவான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போயிட்டாரே அப்படின்ற உங்களுக்கு குழப்பம் வரும். பொதுவாக வந்து பாருங்கள், இப்போ சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போயிட்டார். இது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம். ஆனால் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 6/3/2026 தான் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகிறார். நீங்களே திருக்கணித பிரகாரம் பேசியிருக்கீங்க தானே அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம், நானே திருக்கணித பிரகாரம் பேசியிருக்கேன். அதே மாதிரி பாருங்கள், ஜாதகம் எழுதும்போது இந்த வருஷம் ஒரு குழப்பம் நடக்குது பாருங்கள். நிறைய பேர் கிளையன்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் எழுதி கொடுக்கும்போது, மேடம் திருக்கணித பிரகாரம் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சனி பகவான் மீனத்தில் இருக்க மாதிரி தான் எழுதி கொடுக்குறோம். மேடம் வாக்கிய பிரகாரம் எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் சனி பகவான் கும்பத்தில் இருக்க மாதிரி தான் எழுதி கொடுக்குறோம். ஆக இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த மார்ச் 29லேருந்து இப்படி ஒரு குழப்பம் பிறக்கிற குழந்தைங்களுக்கு அப்படின்னு வருது. ஆக இந்த 5 கிரக சேர்க்கை அப்படின்றது வந்து பாருங்க என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னா, ஆப்வியஸ்லி நிறைய ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரி பலன்கள் கொடுக்க போகுது. அதே மாதிரி சின்ன சின்ன குறைபாடுகளும் கொடுக்க போகுது. உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது சட்டுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 5 கிரகங்கள் சேர்க்கை பஞ்ச கிரக யோகம் கும்பத்தில். கும்பம் உங்களுக்கு என்ன பாவம்? அஷ்டமஸ்தானம். ஐயோ, அஷ்டமஸ்தானத்தில் 5 கிரகங்கள் சேர்க்கையா, பிரச்சனை வந்துருமா? கவலைப்படாதீங்க, நல்லது நிறைய இருக்குது. கொஞ்சம் விஷயத்தில் கவனமாக தான் இருக்கணும். இதில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா 7 மற்றும் 8க்கு அதிபன். அதாவது கலத்திர ஸ்தானாதிபதியும் அவன் தான், அஷ்டமாதிபதியும் அவன் தான். அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் அப்படின்போது ஒத்த வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா கர்ம பலன்களை அனுபவிக்கும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. எனக்கு நம்ம வந்து பாருங்கள் நல்லதும் கெட்டதும் கலந்து நம்ம செஞ்சிருக்கவே தான் மனுஷ பொறுப்பு அப்படின்றது நீங்களும் எடுத்திருக்கீங்க, நானும் எடுத்திருக்கேன். நான் நிறைய கெட்டது செஞ்சிருந்தேன்னா இந்த காலகட்டத்தில் எனக்கு நிறைய நெகட்டிவ் இம்பேக்ட் வரும்.
நிறைய நல்லது செஞ்சிருந்தேன்னா இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன நெகட்டிவ் இம்பேக்டும் பெருசாக நல்லதும் அப்படின்னு வரும். ரொம்ப சிம்பிள். நான் என்ன பண்ணியிருக்கேன்னு எனக்கு எப்படி தெரியும்? நம்ம வரக்கூடிய பலன்களை வச்சு தான் நம்மளே வந்து முடிவு பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சூரிய பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் பாவத்து அதிபன், அதாவது தன குடும்ப வாக்குஸ்தான அதிபன் அஷ்டமஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்படின் போது குடும்பத்தில் பணம் இருக்கும், ஆனால் அந்த பணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்றது இருக்கும், வார்த்தையில் கொஞ்சம் கடுமை அப்படின்றது இருக்கும், குடும்பத்தில் கருத்து வேறுபாடு நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. மரபு வழி சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அந்த மரபு வழி சொத்துக்களில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. பொதுவாக வந்து பாருங்கள், நிறைய பேருக்கு கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பூர்வீகத்தில் வீடு இருக்குங்க, நிலம் இருக்குது, அவங்க வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், அவங்க வந்து பண்ணி அனுப்புகிறாங்க, நாங்கள் வந்து ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை போவோம், 2 வருஷத்துக்கு ஒரு முறை போவோம், நாங்கள் பெருசாக போகிறதே இல்லைங்க, சொத்து அங்கேயே இருக்குது அப்படிலாம் சொல்கிறது நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு சொத்து இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. நம்ம போகாமல் இருக்கும்போது என்ன ஆகும், எதிரில் நிலத்தில் இருக்கவங்க, பக்கத்து நிலத்தில் இருக்கவங்க, நம்ம இடம் வாங்கி வச்சுருக்கோம், காம்பவுண்ட் கூட போடல, சும்மா கல் நட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா கூட பக்கத்தில் இருக்கவங்க அதில் வாழைத்தோப்பு நட்டுடலாம், அதில் விவசாயம் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் சிட்டிலே நடக்குது. ஸோ மரபு வழி சொத்துக்களில் கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. நம்ம முன்னோர்கள் நமக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி வச்சது, கொடுத்துட்டு போனது காப்பாற்றிக்க ட்ரை பண்ணும், அதனோட வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். ஸோ கடகராசி அன்பர்கள் பொதுவாக வந்து கருத்து வேறுபாடு விட்டு கொடுத்து போகிறவங்க, கடினமாக பேசக்கூடியவங்க கிடையாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அப்படிலாம் தோணும், எல்லாமே நல்லது தான், ஓகேங்களா, பெருசாக கவலைப்பட வேண்டாம். ஆனால் சொத்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செவ்வாய் பகவான் இருக்கார் இல்லைங்களா. செவ்வாய் பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா 5 மற்றும் 10க்கு அதிபன், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் அதுக்கும் வந்து அதிபன். அதே மாதிரி 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானம், அதுக்கும் வந்து அதிபன் அஷ்டமஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துட்டுருக்கா. அப்படின் போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்ஜரிஸ் நடக்க வாய்ப்பு உண்டு, குட்டி குட்டி ஆக்சிடென்ட்ஸ் நடக்க வாய்ப்பு உண்டு, அடிபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. 2 வீலர் போகிறது வேண்டாம், நைட் டைம் ட்ராவல் வேண்டாம், உஷாராக இருந்துக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி வீட்டில் பெருசாக சண்டை வந்து நம்மளை 4 சாத்து வீட்டில் இருக்க பிள்ளைங்க அடிக்கலாம், கணவர் அடிக்கலாம், இந்த மாதிரிலாம் வாய்ப்பு உண்டு. என்னம்மா பிள்ளைங்க அடிக்கிற மாதிரி கூட இருக்கா? நிறைய பேர் கிளைண்ட்ஸ் வந்து பேசும்போது என் பையன் என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்னு கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, என் பொண்ணு என்ன அடிச்சிருச்சு அப்படின்னு கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த மாதிரி பிள்ளைங்க பெற்றவங்களை கை நீட்டக்கூடாது, இருக்கிறதுலே பெரிய பாவம் அது. ஆனால் என்ன பண்ண முடியும், சிலருக்கு அந்த மாதிரி ஒரு அமையுது. ஸோ அதெல்லாம் கவலைப்படாதீங்க, அந்த மாதிரி பெண்களை அதை செஞ்சு கவலைப்படாதீங்க, அதே மாதிரி வருத்தப்படாதீங்க. பிள்ளைங்க மாறுவாங்க, உங்களோட சந்தோஷமாக, அதாவது பிள்ளைங்க பெருசாக டெவலப் ஆகி நீங்கள் சந்தோஷப்படுற காலமும் வரும், கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் சுக்கிரன் 8ல் இருக்கா. பொதுவாக சுக்கிரன் 8ல் போய் மறையிறது நல்லதா அப்படின்னா பெருசாக நல்லது இல்லை. சுக்கிரனை பற்றி சொல்லணும் அப்படின்னா சுகஸ்தானாதிபதியும் அவன் தான், 4ஆம் பாவத்து அதிபனும் அவன் தான், அதே மாதிரி 11ஆம் பாவம் லாபஸ்தானாதிபதியும் அவன் தான். அப்போ நமக்கு வந்து பாருங்கள், வீட்டில் திடீர்னு ஒரு செலவு, வீடு வந்து பாருங்கள் செப்டிக் டேங்க் ஃபுல்லாகிடுச்சு, நாங்கள் வந்து பாருங்கள் போர்ட்டிகோலே வந்து வச்சுட்ருக்கோம், அப்போ அதை வந்து அந்த இடத்த உடச்சி தான் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி வீடு சார்ந்த செலவு. வண்டி நல்லா தாங்க இருந்துச்சு, திடீர்னு கார் வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருச்சு, போய் செலவு பண்ண போனால் 30,000 40,000ன்றாங்க. அந்த மாதிரி ஒரு செலவு. நண்பர்கள் மூலிமா செலவு. நம்மளோட பெண்கள் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு பெண்கள் மூலிமா செலவு. அதே மாதிரி காதல் பண்ணுறீங்க அப்படின்னா, லவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் லவ்வர் மூலிமா செலவு. எதிர்பாராத செலவு அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. காதலில் ஒரு ரகசியம், திருமணத்தில் ஒரு ரகசிய உறவு முறை, இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் கொஞ்சம் மனஸ்தாபமும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி கொண்டு போகிறீங்களோ கொண்டு போங்க. அந்த மாதிரி ரகசிய உறவு இருக்கிறவங்களுக்கு இந்த வரிகள், இல்லாதவங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் புதன் இருக்கார். புதனை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு 3ஆம் பாவத்துக்கு அதிபன், அதாவது 12 மற்றும் 3க்கு அதிபன். அப்போ இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இவன் வந்து 8ஆம் பாவத்தில் உட்காந்துட்டு இருக்கா. அப்படின் போது தொலைதூர பயணம் நிறைய பேர் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டுக்கு போய் அங்கே போயிட்டு ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, வெளிநாடு டூர் போகிறதுக்கு, வெளிநாடு சார்ந்த செலவு அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ வெளிநாட்டுக்கு போகலாமா, வெளிநாட்டுக்கு போய் படிக்கலாமா, வெளிநாட்டுக்கு போயிட்டு நம்ம வேலை செய்யலாமா அப்படின்ற யோஜனை நிறைய பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அது சார்ந்த நிறைய வேலைகள் செய்வீங்க. ஒரு சிலருக்கு அது சக்ஸஸோ ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா, இத்தனை விஷயம் இருக்குது. மைனஸ் என்ன, மன ரீதியான குழப்பம். இது செஞ்சால் தப்பாக போயிடுமோ, அது செஞ்சால் தப்பாக போயிடுமோ, இதை இப்படி செய்யலாமோ அப்படி செய்யலாமோ, இதை செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சா பரவாயில்ல, செஞ்சுட்டு யோசிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். உங்களோட ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் சீக்ரஸிஸை மெயின்டைன் பண்ணுங்கள். அது வந்து வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு உண்டு. தெரியாமல் இருக்கிறதுக்கு என்னங்க பண்ணணும் அப்படின்னா, தெரியக்கூடிய சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா தெரிஞ்சுடுங்க. கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்து தானே ஆகும். அதுக்கும் மேலே தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு உங்கள் கூட அன்பாக பாசமாக அந்யோன்யமாக இருந்தீங்களோ அதே மாதிரி இருந்துக்கோங்க.
நிறைய பேருக்கு திருமணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடைவெளி அப்படின்னு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனநிலை, உங்களோட மைண்ட் வந்து பாருங்கள் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். திடீர்னு எக்ஸாஷன் ஆவீங்க, திடீர்னு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆவீங்க, ஸ்ட்ரெஸ் நோக்கி போவீங்க, இதெல்லாம் வரும். டிப்ரெஷன் நோக்கி போவீங்க, இதெல்லாம் வரும். திடீர் மாற்றங்கள், 8ஆம் பாவத்தில் கிரகங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திடீர் மாற்றங்கள், திடீர் நிகழ்வுகள், அந்த மாதிரி திடீர் நிறைய விஷயம் நடக்கும். இது நல்லதாக நடக்குமா கெட்டதாக நடக்குமா அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னேன், கர்ம பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். நிறைய நல்லது செஞ்சிருந்தீங்க, திடீர் நிறைய நல்லது நடக்கும், திடீர் நிறைய கெட்டதும் நடக்கும். ஆனால் ரெண்டும் கலந்த ஒரு பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு கண் சார்ந்த பிரச்சனை, இருதயம் சார்ந்த பிரச்சனை, ஒத்த தலைவலி, மைக்ரெயின், ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்குலாம் நிறைய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நரம்பு சார்ந்த பிரச்சனை, பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனை, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை, எலும்பு பிரச்சனை, இத்தனையும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. ஏங்க இருக்கிற எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டீங்களேங்க? இல்லைங்க, ஏகப்பட்ட நோய்கள் இருக்குது. 4000க்கும் மேற்பட்ட நோய்கள் இருக்குது. நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா இது வந்து எவ்வளோ நாள் கவனமாக இருக்கணும்? 31 நாட்கள் அப்ராக்சிமேட்லி. சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருக்கீங்கன்னா ப்ளஸ் மட்டும் நடக்கும். புரியுதுங்களா? வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன். இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, சரிம்மா ராசிக்கான பொதுவான பலன், கோச்சார பலன் எவ்வளோ சதவீதம்? 50%. இப்போ எங்கள் சுய ஜாதகத்துக்கு இந்த பஞ்சகிரக யோகம் என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நாங்கள் வந்து பாருங்கள், இந்த காலகட்டத்தில் வீடு கட்டலாமா, அதாவது எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து 39 வயசாச்சு, 30 வயசாச்சு, திருமணமே ஆகலை. 39 வயசுக்கு திருமணம் நடக்குமா? நான் 50 வயசில் கூட திருமணம் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கல்யாணம் பண்ணின்னு என்ன பண்ண போகிறோம் அப்படிலாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கை துணை அப்படின்றது தேவை, சரிங்களா? அப்போ இந்த மாதிரி திருமணம் பண்ணணும் அப்படின்னாலும் இது வரைக்கும் வீடு அமையறதுக்கான பிராப்தமே இல்லை, வீடு வாங்கணும், அதில் பெரிய வில்லங்க வருது, பிரச்சனை வருது அப்படின்னாலும் நம்ம வந்து பாருங்கள், இது மாதிரி இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. குழந்தைங்க சார்ந்த பிரச்சனை, சமுதாயம் சார்ந்த பிரச்சனை, தொழில் சார்ந்த பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது இது எல்லாத்துக்கும் தீர்வு என்ன? உங்களோட சுய ஜாதகம் தான். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சோல் இண்டெக்ஸ் அப்படிம்பாங்க. இந்த உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணால் என்ன நடக்கும் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணால். உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.